இப்போ கோல்டு ஒரு லாஸ்ட் 6 மந்த்ல பார்க்கும்போது ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தது. ஒரு தடவை நம்மளுக்கு வந்து கோல்டு ஒரு ஆல் டைம் ஹிட் ஆகும்போது ஒரு ரீட்டைல் ஒரு மைண்ட் செட் ஒரு 50 ருபீஸ் இல்லை 100 ருபீஸ் வந்து கம்மியாச்சுன்னா கோல்டு வந்து நம்ம பை பண்ணலாம்னு சொல்லி. பட் கோல்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ரேலி வந்து நான் ஸ்டாப்பபுளாக வந்து திரும்பி நம்மளுக்கு மேலே போயின்னு தான் இருக்குது. ஓகே, இப்போ கோல்டு இப்போ நெக்ஸ்ட் இயர் கோல்டு இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த ரேலி கண்டினியூ ஆகுமா, இல்லைனா வந்து ஒரு மேஜரான ஒரு ஃபால் வந்து நம்ம கோல்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இந்த 2025 கோல்டு ஏறினதுக்கான ஒரு மேஜர் ரீசன்ஸ் வந்து என்னென்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம 2026 வந்து இப்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க, அதோட நம்மளோட அனலைஸும் வந்து மேட்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து கோல்டு இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயரில் பார்க்கும்போது இது வந்து யூஎஸோட சார்ட் இதில் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 68% கிட்ட வந்து லாஸ்ட் ஒரு 1 இயரில் கோல்டு வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதுவே இது நீங்கள் வந்து நம்மளோட சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 77% கிட்ட வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ரெண்டு இதுக்கும் இருக்க ஒரு மேஜர் ரீசன் ஏன்னா ரெண்டுமே கோல்டு தான். பட் அந்த பர்சன்டேஜஸ் பார்க்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் ஏன் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த டாலர்ஸை பேஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஏன்னா இப்போ நான் குரூப்லேயே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் கோல்டு வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்குன்னு சொல்லி. நீங்கள் சில பேர் நீங்கள் பிங்க் பண்ணி கேட்டிருந்தீங்க கோல்டு வந்து நம்மளுக்கு வந்து சைட் வேஸில் இருக்குது, நீங்கள் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இப்போ இது வரையும் போகுன்னு சொல்லியிருந்தீங்க. பட் இதுக்குள்ளேயே இருக்கும்போது கோல்டோட ஃபியூச்சர்ஸில் பார்க்கும்போது நமக்கு ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகினே இருக்குது, இன்னும் மேலே தான் போகுது, அதுக்கு என்ன ரீசன் சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போது கோல்டோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இயர்ஸ் சார்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 1 ounce இப்போ 1 ounce சொல்கிறது வந்து இப்போ நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 31 grams ஆஃப் கோல்டு தான் வந்து நம்ம 1 ounceன்னு சொல்லுவோம். இன்டூ அந்த டாலர்ஸ் அந்த கரண்ட் வேல்யூ வேணும், டெய்லியில் நமக்கு டாலரோட ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ அதை பேஸ் பண்ணிவிட்டு அதை கால்குலேட் பண்ணும்போது அந்த டேக்கு வந்து என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுக்கும். அப்போது நம்மளுக்கு வந்து கோல்டோட சார்ட்டில் உங்களுக்கு வந்து மேலே போனால் மட்டும் கோல்டோட ப்ரைஸ் ஏறாது, உங்களுக்கு வந்து டாலர்ஸோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கோல்டு ப்ரைஸில் வந்து அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போது இந்தியன் ருப்பி இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 91 ருபீஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு போயிட்டு ஹிட் ஆகிட்டு பஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 89 ருபீஸ் கிட்ட வந்து ட்ரேட் ஆகுது. 89.7 நினைக்கிறேன், அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. அதனால் ஜஸ்ட் நீங்கள் கோல்டு சார்ட்டு வச்சு மட்டுமே வந்து இது மேலே போகும் அதுவும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு குளோபலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டாலர்ஸையும் வந்து கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த கிளியரான ஒரு வியூ வந்து கிடைக்கும். இப்போ இதுவும் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே வந்து இப்போது இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து இது வரையும் போகும்னு சொல்லி என்னோட வியூ வந்து நான் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து இந்த ரேஞ்ச் ஹிட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து இப்போ ட்ரேட் ஆகுது. பட் இந்த வீக் வந்து நம்ம பார்க்கணும் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டிசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணும்போது நம்ம அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது 2025 வந்து கோல்டு ஏறினதுக்கான ஒரு மேஜர் ரீசன்ஸ் வந்து என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கோல்டு ஒரு சென்ட்ரல் பேங்க்கில் வந்து ஹோல்டிங்ஸ் எவ்வளோ ஒரு கண்ட்ரி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 81%, ஜெர்மனியும் வந்து நியர்லி வந்து ஒரு 81% ஆஃப் ஹோல்டிங்ஸ் வந்து அவங்க ரிசர்வ் வந்து வச்சுருக்காங்க. செகண்ட் இதில் வந்து ப்ரைஸ் ஏறினதுக்கான ஒரு மேஜர் ரீசன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் இன்னும் வந்து கோல்டை வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக பார்க்கும்போது நியர்லி வந்து ஒரு 1100 tons ஆஃப் கோல்டு வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒன் ஆஃப் தி ரீசன் கோல்டு வந்து மேலே இது கண்டினியூஸாக வந்து மேலே போகிறதுக்கு. இன்னொன்று வந்து ஸ்டில் நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னும் நமக்கு வந்து கோல்டு அக்யூமுலேட் பண்ணினே இருக்காங்க. அப்போது இப்போ மேஜராக வந்து 2 ரீசன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பை பண்ணுறதும், இன்னொன்று வந்து நமக்கு வந்து சென்ட்ரல் ரிசோர்ஸும் பார்க்கும்போது அவங்க வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து கோல்டு ஃபிசிக்கல் கோல்டு வந்து அக்யூமுலேட் பண்ணினே இருக்காங்க. இது 2 தான் வந்து மேஜர் ரீசன் கோல்டு வந்து மேலே போகிறதுக்கு. ஓகே, இப்போது ஜேபி மார்கன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து அவங்க ரிசர்ச்சில் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2026 வந்து இப்போது சென்ட்ரல் பேங்க் அரௌண்ட் ஒரு 755 tons ஆஃப் கோல்டு வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா திரும்ப வந்து கோல்டு வந்து இன்னும் மேலே போகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட இது 22 கேரட் கோல்டு பர் கிராம் வந்து இப்போ இன்னொரு ரேட் பார்த்தீங்கன்னா 12,800 ருபீஸில் வந்து நம்மளுக்கு ட்ரேட் ஆகுது. அப்போது நெக்ஸ்ட் இயரில் திரும்பி இவங்க வந்து அந்த 755 tons எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 21,000 வரையும் கோல்டு பர் கிராம் வந்து போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, அதனால் டிமாண்ட் இருக்கிற வரையும் கண்டிப்பாக வந்து கோல்டு மேலே போகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது இன்வெஸ்டர்ஸ் இப்போது அவங்களோட மார்க்கெட் கேப் எவ்வளோ வந்து இப்போ கோல்டு
கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.8% வந்து மார்க்கெட் கேப் வந்து கோல்டு வந்து ஹோல்ட் பண்ணுது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் இயர் அது ஃபோர்காஸ்ட்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அதோட ஜேபி மார்கனோட அந்த ஃபோர்காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2026ஓட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு $4,440 கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். இதுவே வந்து நம்மளுக்கு வந்து 2027 பார்க்கும்போது இப்போ யூஎஸோட சார்ட்டில் நம்ம பார்க்கலாம். அதை அப்போ 5,245 வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட இது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கரண்டாக பார்த்தீங்கன்னா 2025ஓட தேர்ட் குவார்ட்டரில் வந்து நம்ம இருக்கும். அப்போ இன்னும் ஃபோர்த் குவார்ட்டர் இருக்குது. அப்போ இவங்க கொடுத்த ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா 2026 வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லேருந்து இவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஓவராலாக ஸ்டில் கோல்டு வந்து இவங்களோட ப்ரெடிக்ஷன் இன்னும் நெக்ஸ்ட் 1 இயரில் பார்க்கும்போது 5,245 இந்த ரேஞ்ச் வரையும் போகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட்டாக நம்மளுக்கு ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $800 கிட்ட வந்து இன்னும் கோல்டு வந்து மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த டேட்டா வச்சு நம்ம வந்து கோல்டு பை பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம கோல்டு அந்த மாதிரி வந்து பை பண்ண மாட்டோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து பை பண்ணாலும் சரி செல் பண்ணாலும் அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஃபேக்ட்ஸ் வச்சு தான் வந்து நம்ம வந்து ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுக்க முடியும். இப்போது என்னோடய வீடியோஸ்லேயே வந்து நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி ஒரு கோல்டு பேஸில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு கிராம் ஆஃப் கோல்டு வந்து ஃபிசிக்கலாக வாங்க முடியல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ₹1,000 ஒரு ₹500 வந்து நீங்கள் வந்து ஒரு எஸ்ஐபி மெத்தடில் வந்து கோல்டு பீஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி நான் வந்து என்னோடய வீடியோஸில் வந்து சொல்லியிருந்தேன். இப்போது நான் சொல்லும்போது அரௌண்ட் ₹50 இனி கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேர்லி வந்து உங்களுக்கு ₹115 கிட்ட வந்து நம்மளுக்கு ட்ரேட் ஆகுது. அப்போது அதுவும் வந்து ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அந்தளவுக்கு நீங்கள் கோல்டு ஃபிசிக்கலாக தான் நீங்கள் வாங்கணும், பல்காக தான் வாங்கணும், அந்த மாதிரி கிடையாது. ஒரு ₹1,000 இருந்தாலும் சரி, ஒரு ₹500 இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கோல்டில் வந்து அக்யூமுலேட் பண்ணதான் கண்டிப்பாக லாங் டேர்மில் இது ரிட்டர்ன்ஸ் ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போது இவங்க 27 வந்து 5,245 வரையும் போகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சார்ட்டில் ஒரு ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம் எப்படி வந்து கோல்டு இப்போது கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து யூஎஸோட சார்ட். இப்போ முன்னாடியே வந்து நான் சொல்லியிருந்தேன், ஒன்று வந்து நம்ம யூஎஸ் சார்ட் பார்த்தோம், இன்னொன்று வந்து நம்மளோட மார்க்கெட் MCX மார்க்கெட்டோட சார்ட் பார்த்தோம். இப்போ நம்ம கரண்ட்டாக பார்க்குறது வந்து யூஎஸோட சார்ட். இதில் வந்து நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ நம்மளோட சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேப் அப் அண்ட் கேப் டவுன் இருக்கும். பட் இதில் பார்க்கும்போது இதுக்கு மார்க்கெட் கண்டினியூஸாக ரன் ஆகிறதால இதில் அந்த கேப் அப் அண்ட் கேப் டவுன்ஸ் இல்லாமல் இதில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ஸும் நம்மளுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சார்ட்டில் இருக்கும். அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா யூஎஸோட சார்ட் வந்து நான் பார்க்கலாம். அப்படின்னா ஒரு ரீட்டைலரோட மைண்ட் செட் எப்போலாம் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வருதோ இதுக்கப்புறம் வந்து கோல்டு வந்து ஒரு ஃபால் நடக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கோல்டு ஆச்சுன்னா திரும்ப நம்மளுக்கு வந்து அந்த ஹியூஜ் ரேலி வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்துச்சு. ஓகே, இப்போது இந்த கரெக்ஷன் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணுறது? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கரெக்ஷன் வந்து ஒரு ஃபிப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபிப்பை பேஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த கரெக்ஷனும் வந்து அதோட பர்சன்டேஜ் லெவல் வச்சு நம்ம டிசிஷன்ஸ் எடுக்கலாம். ஓகே, இது வந்து கரெக்ஷனாக இல்லைனா வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து இங்கேருந்து மேஜராக ஒரு கிராஷ் ஆக போதா அப்படின்னு சொல்லி. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கே ஒரு ஃபிப் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு கோல்டன் ரேஷியோ ஒரு 0.618 அந்த ரேஞ்ச் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு அந்த புல் பேக் கொடுத்துட்டு ஒரு மொமெண்டம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. இப்போ ப்ரீவியஸாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும். இப்போ இந்த இடத்துலையும் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஃபிப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துலையும் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது ஒரு 0.618 வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ரேலி நம்மளுக்கு வந்து கோல்டில் கொடுத்துருக்கு. அப்போ கோல்டு அதோட ஸ்ட்ரக்சர் என்ன நேச்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நம்மளுக்கு வந்து அந்த 0.60% கிட்ட லோ வந்துன்னா திரும்ப வந்து நம்மளுக்கு வந்து ரேலி மேலே போகிறதுக்கு தான் வந்து கோல்டில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நான் ஒரு ரீட்டைலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு பார்த்துட்டு கோல்டு அவ்வளோ தான் கிராஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு செல்லிங் சைட்லேயும் போனாங்கன்னா திரும்பி நமக்கு ரேலியில் போகும்போது ஒரு ஹியூஜ் லாஸ் வந்து கோல்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து கோல்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கோல்டு பார்க்கும்போது ஒரு ஆல் டைம் ஹையில் வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு ட்ரேட் ஆகுது. இப்போது கரண்ட்டாக வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் குரூப்பில் கேட்கும்போது நான் சொல்லியிருந்தேன் கோல்டு வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ கோல்டு வந்து ஒரு 4,550 அந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் நான் நம்பர்ஸாக சொல்லியிருந்தேன், அனலைஸ் பண்ணாமல் ஒரு நம்பர்ஸாக சொல்லியிருந்தேன். இப்போது அதுக்கு முன்னாடி வந்து என்ன அனலைசிஸ்ன்னு சொல்லி நான் வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே பார்க்கும்போது
இப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஆக்ட் ஆகுது. ஒரு தடவையும் நம்மளுக்கு வந்து ஹிட் ஆகும்போது எல்லாமே வந்து ரிஜெக்ஷன்ஸ். அப்போ இந்த இடத்துல நீங்கள் கேட்ட விஷயம் கோல்டு வந்து கீழே வருவான்னு சொல்லி இல்லை நான் சொல்லியிருந்தேன். அப்போ இது வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் இங்கே வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கேருந்து அரௌண்ட் ஒரு $200 கிட்ட வந்து ஒரு மொமெண்டம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து அந்த மொமெண்டம் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ இது வந்து ஆல் டைம் ஹை. அப்போ ஆல் டைம் ஹைலையும் நம்மளால் வந்து நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போது நம்மளுக்கு இந்த டார்கெட்டும் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4653 இது வந்து நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸாக வந்து இருக்கும். அப்போ ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது 4650. இப்போ அதுவும் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஓவராலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ 4965 வரையும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் வந்து கோல்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ கோல்டு இங்கே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணி எப்பயுமே மார்க்கெட் எப்பயும் வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா திரும்பவும் வந்து நம்மளுக்கு அந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணும். அப்போது இப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பார்க்குற இந்த வீக் வந்து நம்மளுக்கு கோல்டு வந்து எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு ஃபர்தராக வந்து இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்போது நியர்பை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நியர்பை டார்கெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4550. இப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கேருந்து ஒரு $100 மேஜராக வந்து 4650 பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கிருந்து ஒரு $300 கிட்ட வந்து ஒரு மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுவே வந்து நம்ம ஐஎன்ஆரில் பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் பர் கிராம் வந்து 15,000. இப்போ வந்து நம்மளுக்கு கரண்ட்டாக வந்து 12,800 வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் பர் கிராம் வந்து 15,000. இப்போ அதுவும் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அரௌண்ட் ஒரு பர் கிராம் வந்து 18,000 வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது இந்த லெவல் ஹிட் ஆகும்போது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து அந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரீச் ஆகும். அதனால் கோல்டு இப்போதைக்கு வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ செல்லிங் போகிறது சேஃப் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் செல்லிங் போகிறதா இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல்ஸ் கம்பைன் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கலாம். ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்துட்டு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா ஒரு கரெக்ஷன் இது வரையும் வரும்னு சொல்லி ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் இருக்கிறதா இருந்தால் செல்லிங் செல்ல போகலாம். இல்லை நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த புல்லிஷ் மார்க்கெட்டில் போயிட்டு செல் போகாதீங்க. கீழே வந்தாலும் அந்த கரெக்ஷனில் மாட்டினீங்கன்னா திரும்பி நம்மளுக்கு ஒரு ஹியூஜ் லாஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் கோல்டு என்னோடய வியூ 2026 வந்து கோல்டு மேலே போகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து இந்த லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அப்போது இந்த லெவல்ஸ் ஒன்றுனா நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகும்போது நெக்ஸ்ட் லெவல்ஸ் வந்து போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் கோல்டு 2026 வந்து புல்லிஷ். பார்க்கலாம் மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இல்லை ஃபர்தராக வந்து எது சேஞ்ச் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.